Hi everyone, today we are going to see chapter 7 OpenOffice Calc part 4 video working with functions and charts. Okay, so functions are nothing but it is a predefined formula. It is already available with Calc. Okay, it has more than 350 functions under 11 categories. Okay, they are used to perform several frequently done calculations. It can be inserted by two methods. The one is direct insert method and another one is function wizard method. Okay, direct insert method. If you know the function name and its syntax, we can be easily directly typed in any cell of the worksheet. That is directly insert method. Okay, for example, sum is the most frequently used function to add the set of values. You know, right? Okay. So, நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இன்றைக்கி A1 செல் A1 to A5 வரலும் இருக்கிற செல்ஸில் இருக்க அந்த வேல்யூஸை நான் என்ன பண்ண போகிறேன் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் சம் ஆஃப் சம் ஆஃப் ஸோ A1லேருந்து A5 வரலும் இருக்க வேல்யூஸஸ். ஓகே, அப்போது A1 செல்லில் எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது, A2 செல்லில் ஒரு வேல்யூ இருக்குது, A3 செல்லில் ஒரு வேல்யூ இருக்குது, அப் டு A5 செல் வரலும் எனக்கு இந்த வேல்யூஸஸ் இருக்குது. இந்த வேல்யூஸஸை நான் ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் A1 to A5. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அதனோட வேல்யூஸ் டைரெக்டாக என்ன பண்ணலாம், டைரெக்டாக யூ கேன் ஆட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஸிங் ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட். Okay, a function can be inserted using function wizard. So first direct insert method பார்க்கலாம். Okay, so நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் டைரக்ட் இன்சர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சம் இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவல் சம் ஆஃப், ஸோ தமிழ் மார்க்ஸ் எங்கே இருக்குது, D3 செல்லில் இருக்குது. ஓகே, ஸோ தமிழ் மார்க்ஸ் டு அக்கௌண்டன்சி மார்க் வரலும் எனக்கு என்ன பண்ணோம் ஆட் பண்ணுறோம். அப்போது D3 to I3 J3. ஓகே, என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் மார்க்ஸ் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, அண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஆட்டோ ஃபில் சீரீஸ் மெத்தட் படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த மார்க்ஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் டோட்டல் மார்க்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு செல். ஓகே, த ஃபர்ஸ்ட்டு செல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஹேண்டலில் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா எவ்வளோ செல்ஸ் வரலும் உங்களுக்கு இந்த வேல்யூஸஸ் ஆட் பண்ணணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ செல்ஸுமே உங்களுக்கு டோட்டல் ஆட்டோமேட்டிக்லி ஃபைண்ட் ஆகிடும். ஓகே, ஈக்குவல் சைன் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் சைன் அண்ட் சம்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம் அண்ட் A1ன்றது ஃபர்ஸ்ட்டு செல். ஓகே, அண்ட் A4 லாஸ்ட்டு செல். ஸோ A1லேருந்து A4 வரையும் இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க இங்கே. ஃபர்ஸ்ட்டு செல்லேருந்து லாஸ்ட் செல் வரலும் இங்கே நம்ம இதை ஆட்டோமேட்டிக்லி ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இதை தான் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் தி ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் delete all the formula in total column. Use sum function to add all the marks of each student. Save the changes and close the file. Next, using function wizard method. Okay, here a function can be inserted using function wizard in Calc. It is a dialog box. It provides step-by-step procedure to insert a function. Okay, it can be invoked by clicking the function wizard icon on the formula bar, or otherwise go to insert menu and click function option, or otherwise using shortcut key Ctrl plus F2. Okay, so the function categories பார்த்தீங்கன்னா it has two tabs. Okay, one is function, another one is shortcuts.
ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷன் விசார்ட் எஃப்எக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஃபங்க்ஷன் விசார்ட் ஐகான். ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷன் விசார்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஓகே, எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 11 கேட்டகரிஸ் இருக்கும். அண்ட் அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் go to insert option and function. So function wizard dialog box appears ஆயிடுச்சு. or otherwise control plus F2 shortcut keys கூட நான் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போயும் எனக்கு வந்து function wizard dialog box appear ஆகும். ஓகே, so the list of categories are available in category drop down list box. Okay, it has categorized by 11 methods. Okay, database, date and time. ஸோ பாருங்கள், நான் விசார்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. டேட்டா பேஸ், டேட் அண்ட் டைம், ஃபினான்ஷியல், இன்ஃபர்மேஷன், லாஜிக்கல், மேத்தமெட்டிக்கல், அரேஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஸ்ப்ரெட்ஷீட், டெக்ஸ்ட், ஆட்-இன் சொல்லிட்டு 11 கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 11 கேட்டகரிஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ நான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டேன், மேத்தமெட்டிக்கல் கேட்டகரி எடுத்துட்டேன் அப்படின்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், பவர், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்சர்ட்டிங் பவர் ஆஃப் ஆப்ஷன். ஓகே, in a spreadsheet using function wizard method. Okay, so first step, ஸோ ஒரு எம்டி ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த எம்டி ஷீட்டில் ஃபர்ஸ்ட் A2ன்ற செல்லில் 25 டைப் பண்ண போகிறோம், பேஸ் வேல்யூ. ஓகே, பவர்னு வரும்போதே ஸோ அதுக்கு ஒரு பேஸ் வேல்யூ வேணும் அண்ட் எக்ஸ்போனன்ட் வேல்யூ வேணும் இல்லையா. எஸ், ஸோ ஸ்ப்ரெட் ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு எம்டி ஷீட். ஓகே, ஸோ A2 செல்லில் நம்ம என்ன டைப் பண்ணுறோம், the base value is 25 and next in cell B2 தான் ரிசல்ட் வேணும், ரைட். ஸோ இப்போ ஃபார்முலாக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், கிளிக் எஃப்எக்ஸ் ஐகான் ஃப்ரம் ஃபார்முலா பார். ஸோ 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எஃப்எக்ஸ் ஐகான் நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபங்க்ஷன் விசர் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஆர் அதர்வைஸ் கோ டு இன்சர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன். ஓகே, அப்படி கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் விசர் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஆர் அதர்வைஸ் யூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F2 ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் புல் டவுன் த கேட்டகரி லிஸ்ட் பாக்ஸ், அதில் மேத்தமெட்டிக்கலுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் மேத்தமெட்டிக்கல் கேட்டகரி, ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள், ரைட். எஸ், ஸோ ஸ்க்ரோல் த ஃபங்க்ஷன் லிஸ்ட் பாக்ஸ் அண்ட் செலக்ட் ஹியர் பவர் ஆஃப். ஓகே, ஸோ பவர் ஆஃப் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பவர் ஆஃப் செலக்ட் பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு இங்கே 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகுதா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கமாண்ட் பட்டன். ஸோ ஃபங்க்ஷன் விசார்ட் இஸ் அப்பியர். ஸோ பேஸ் வேல்யூ அண்ட் பவர் வேல்யூ 2 கேட்குதா. ஸோ பேஸ் வேல்யூ எந்த செல்லில் இருக்குது, A2 அண்ட் பவர் வேல்யூ இஸ் B2, ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ், ஸோ 2மே நான் கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறோம், அதில் செல் A1ல் வேல்யூன்னு டைப் பண்ண போகிறோம். A2ல் செல் A2ல் ஸ்கொயர் ரூட் டைப் பண்ணுறோம். இன் செல் B1 டைப் எனி வேல்யூ. இன் செல் B2 இன்சர்ட் அ ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேல்யூ இன் B1. இது உங்களுக்கு செல்ஃப் ப்ராக்டிஸ், இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, working with charts. Okay, so the charts are used to present the data in a easy manner. Okay, to creating a chart is the key factor for the success of spreadsheet. In OpenOffice Calc, it provides chart wizard for what to create and manipulate the charts. Okay, so இப்போ chart wizardனு பார்த்தோம்னா it is used to insert charts in Calc. Okay, and the procedure to use the chart,
is go to insert option and chart command. Okay, and initially the chart wizard dialog box has 4 steps. The one is chart type, data range, and next data series, and finally chart elements. So first go to insert option and chart command. So chart visa dialog box is appeared. First step பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 ஸ்டெப் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார்ட் டைப், டேட்டா ரேஞ்ச், டேட்டா சீரீஸ் அண்ட் சார்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் சார்ட் டைப். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் சார்ட் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சார்ட் டைப்ஸ் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலம், பார், பை, ஏரியா, லைன், ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பை சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இஃப் யூ வாண்ட் 3D லுக் ஜஸ்ட் கிளிக் த 3D லுக். ஓகே, அதை டிக் பண்ணுங்கள். 3D லுக்கில் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஹியர் த நெக்ஸ்ட் பட்டன் இஸ் யூஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் ஸ்டெப் டு another ஸ்டெப். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா ரேஞ்ச். ஓகே, in this step specify the range of data. ஓகே, specify the range of data. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஃபுல் டேட்டாஸுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் செலக்ட் தி ரேஞ்ச். எஸ், ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ஷீட்லேருந்து எந்த காலம்லேருந்து எந்த காலம் வரலும் செலக்ட் பண்ணியிருக்குன்றது எனக்கு இங்கே டேட்டா ரேஞ்சில் மென்ஷன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சீரீஸ் இன் ரோஸ் அண்ட் டேட்டா சீரீஸ் இன் காலம்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. நான் டேட்டா சீரீஸ் இன் காலம்ஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் எ லேபிள். ஸோ இதில் லேபிளாக ஃபர்ஸ்ட் ரோ இருக்கணுமா ஒரு ஃபர்ஸ்ட் காலம் இருக்கணுமான்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சீரீஸ். டேட்டா சீரீஸில் உங்களுக்கு ஏதாவது டேட்டாஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா யூ ஆட், otherwise if you want to remove some letters remove. Okay, so next titles இருக்கு. டைட்டில் நான் இங்கே என்ன தர போகிறேன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் சப்டைட்டில் class 11. ஓகே, அண்ட் டிஸ்பிளே வந்து லெஃப்ட் ஆர் ரைட், டாப் ஆர் பாட்டம். ஓகே, ஸோ நான் டாப்பில் கொடுத்துறேன். ஓகே, என்னோடய டைட்டில்ஸ் வந்து டாப்பில் டிஸ்பிளே ஆகணும். அண்ட் ஃபைனலி என்னோடய செட்டப்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைனலி கிளிக் ஃபினிஷ். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சார்ட்டிங், ஃபில்டரிங் அண்ட் பேஜ் செட்டப். So sorting is nothing but it is the process of arranging data in ascending order or descending order. Okay, here there are 3 types of sorting in OpenOffice Calc. The one is simple sorting and another one is multi sorting and next sort by selection. Okay, the first one is simple sorting. So for this sorting, data and calc both provide 2 icons on the standard toolbar. One is sort ascending and another one is sort descending. Sort ascending na enna pathing appadina arrange the data in alphabetical order A to Z, adhaadu small la irundhu large. Okay, iduve sort descending na arrange the data in the reverse order, that means Z to A, large to small. So here பாருங்கள், இப்போ குரூப் கோட்னு ஒரு காலம் இருக்குது. அந்த குரூப் கோட் காலம் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், அசெண்டிங், ஷார்ட் அசெண்டிங் கொடுக்கும் போது நம்பர்ஸ் அப்படியே என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, செக் பண்ணிங்களா? ஸோ டோட்டல் நம்பர்ஸுமே என்ன ஆயிடுது, அசெண்டிங் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சேஞ்ச் ஆகிடுது. ஸ்மால்லேருந்து லார்ஜ் நம்பருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ டிசெண்டிங்னு கொடுக்கும்போது பாருங்கள், அதே குரூப் கோட் என்ன ஆயிடுச்சு, லார்ஜ்லேருந்து ஸ்மாலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சார்ட் டிசெண்டிங், இதுதான் சிம்பிள் சார்ட்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டி சார்ட்டிங். ஓகே, தி சார்ட்டிங் டேட்டா பேஸ்ட் ஆன் மோர் தென் ஒன் ஃபீல்ட் இஸ் known as multi sorting. Okay, for example,
இப்போது நம்ம ஒர்க் ஷீட்டில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங் டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஸோ இன் மல்டி சார்ட்டிங், ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் எனி ஒன் ஆஃப் த குரூப் அண்ட் செலக்ட் சார்ட் ஆப்ஷன். ஸோ இதில் மல்டி சார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 காலம்ஸ் அது நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், குரூப் கோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனதர் ஆப்ஷன் நான் கிளாஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு 3 காலம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறோம். இது மூணுமே எனக்கு என்னது சார்ட் அசெண்டிங்காக சேஞ்ச் ஆகணும். அண்ட் கிளிக் ஓகே. இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு 3மே கிளாஸ், குரூப் கோட் அண்ட் ஸ்டூடெண்ட், இது மூணுமே என்ன ஆயிடுச்சு, எனக்கு அசெண்டிங்கில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, so name the arranged in ascending order according to the names and data and group code and class also. In CAL, sorting can be done on selected range, but this kind of sorting is generally not recommended because the other relevant data are also not sorted, right? So this kind of sorting is generally not recommended. ஓகே, பட் நம்ம தரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் டிஸ்பிளேஸ் த வார்னிங் மெசேஜஸ் டூ. ஓகே, ஃபார் திஸ் ஸ்டார்டிங் இப்போ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் செலக்ட் த ரேஞ்ச். ஓகே, அண்ட் கோ டு டேட்டா, டிஃபைன் ரேஞ்ச். ஓகே, டிஃபைன் ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க, நேம் டேபிள். ஓகே, டேபிள்னு ஒரு டைட்டில் தரேன். அண்ட் தென் okay, and select any particular field. Okay, so again next select the range. So select range க்கு நான் first ஒரு 4 rows மட்டும் select பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள், go to data and define range. இப்போ ரேஞ்சில் நான் எனக்கு ஃபஸ்ட்டு 4 rows மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, and then okay. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டேட்டா, டிஃபைன் ரேஞ்ச், அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ரேஞ்சும் இருக்கும். ஸோ செலக்ட் ரேஞ்ச் மட்டும் நம்ம தந்துடுறோம். And then now sorting. Okay, sort ascending. இப்போ பாருங்கள், அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 rows மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுது, சார்ட் ஆகுது, ரைட்? இப்போ டிசைனிங் கொடுத்து பாருங்கள், அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் 3 rows மட்டும்தான் எனக்கு சார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் சார்ட் பை செலெக்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ இது நீங்கள் எக்ஸ்டெண்டட் செலெக்ஷனும் இருக்குது அண்ட் கரண்ட் செலெக்ஷன் மெத்தட் ஆல்சோ அவைலபிள். ஓகே, ஸோ இதில் எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சார்ட் ஆல் த டேட்டா பேஸ்ட் ஆன் த செலெக்ஷன். இதுவே கரண்ட் செலெக்ஷன் வரும்போது சார்ட் ஒன்லி த செலக்டட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா அண்ட் த ரிமைனிங் டேட்டா ஆர் நாட் சார்ட்டட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் த ரேஞ்சஸ். அண்ட் இப்போ டேட்டாவில் செலக்ட் ரேஞ்ச் தந்து பாருங்கள், நேம். ஓகே, sort ascending and sort descending. இப்போ கிளியராக இருக்கா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் sorting. Okay, but the remaining see the remaining data are not sorted. Only the selected range of data are sorted, right? Okay, this is sorting. Filter is the way of limiting the information that appears on the screen. It allows 3 types of filter. One is auto filter, standard filter and advanced filter. Okay, first see on the auto filter. Okay, so the auto filter applies the drop down list box, right? So first select any one of the heading and go to data option, filter and click auto filter. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெட்டிங் சி லைக் திஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஷோ ஆகுதா. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஃபீமேல் மெயில் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் காட்டுது, ரைட்? ஸோ இப்போ நான் ஃபீமேல் கொடுத்தேன் அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளேயில் தெரியும். ஓகே, ஸோ இஃப் ஐ வாண்ட் த மேல் கேண்டிடேட்ஸ் மீன்ஸ், ஸோ இங்கேனா மேல் எம் கொடுத்தேன் அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் எனக்கு சார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணலாம் அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இதில் தனியாக ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் அகெயின் கோ டு டேட்டா அண்ட் ஃபில்டர்
அண்ட் ஆட்டோ ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா வில் பி ரிமூவ். ஓகே, ஸோ திரும்ப பார்க்கலாம். கோ டு டேட்டா அண்ட் ஃபில்டர் அண்ட் ஆட்டோ ஃபில்டர் தரலாம். ஸோ ஆட்டோ ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று மேல், இன்னொன்று ஃபீமேல் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு மேல் கேண்டிடேட்ஸ் வேணும்னா கிளிக் தி மேல் or female candidates வேணும்னா click the F, female. Okay, if you want to remove, go to data, filter and auto filter. Be removed. Okay, the next one is standard filter. So standard filter is used for only multiple criteria to filter. Okay, but the auto filter is used only a single criteria on a filter on the data, right? Okay, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். go to the sheet. இப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் குரூப் கோட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் செலக்ட் எனி செல் அண்ட் கோ டு ஃபில்டர் ஆப்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் க்ரைட்டீரியாவில் ஆப்ரேட்டர், ஃபீல்டு நேம், கண்டிஷன், வேல்யூ எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த குரூப் கோடில் பார்த்தீங்கன்னா 402ன்ற ஆப்ஷன் இருக்கா. ஓகே, ஸோ இப்போ இந்த 402ன்னு இருக்க அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகணும், ஃபில்டர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஃபீல்டு நேம்ஸ் குரூப் கோட்னு கொடுக்க போகிறேன். அந்த வேல்யூ இஸ் 402. ஓகே, அண்ட் ஃபைனலி கிளிக் ஓகே. ஸோ இப்போ நான் கொடுக்கும்போது எனக்கு 402 குரூப் கோடில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ கிளிக் ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரூப் கோட் 402ல் இருக்க டீட்டெயில், ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கீங்களா? அகெயின் இதை திரும்ப ரிமூவ் பண்ணணும்னா கோ டு டேட்டா ஆப்ஷன், ஃபில்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா வில் பி ரிமூவ். பார்த்தீங்கன்னா கோ டு டேட்டா ஆப்ஷன், ஃபில்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். ஸோ இப்போது எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டு நேமில் நான் குரூப் கோட் கொடுக்குறேன் அண்ட் தென் வேல்யூ 302. ஓகே, இப்போ 302 சப்ஜெக்ட் கோட் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா கோ டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் கோட் 302ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு, அதர்ஸ் வந்து ஹைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் வித் சார்ட்ஸ் and filtering and sorting.